நிதியும் தரமாட்டார்கள், கடனும் வாங்கக்கூடாது என்றால் என்ன நியாயம் என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள குமரகிரியில் நடைபெற்ற தனியார் பள்ளி விளையாட்டு விழாவில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டது. மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும், சாலை வசதி, நீர்நிலைகள் பராமரிப்பு உள்ளிட்ட காரணங்களுக்காக 37,000 கோடி ரூபாய் பேரிடர் நிதியாக வழங்க வேண்டும் என்று புள்ளி விவரங்களுடன் தமிழக அரசு கோரிக்கை வைத்த போதிலும் மத்திய அரசு வழங்கவில்லை. பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களை மத்திய அரசு மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் பார்க்கிறது. இந்த இக்கட்டான நிதி நெருக்கடியிலும் தமிழக அரசு பொங்கல் பரிசு பொருட்கள் மற்றும் பொங்கல் பரிசு பணத்தொகை 1000 ரூபாய் அறிவித்துள்ளது. திராவிட கட்சிகள் தமிழகத்தை கடனாளி மாநிலமாக மாற்றிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகிறார். மத்திய அரசு நிதி கொடுத்திருந்தால் தமிழகம் ஏன் கடன் வாங்க போகிறது? மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதால் தான் தமிழக அரசு கடன் வாங்கி மக்களுக்கு தேவையான நிவாரணம், சாலை பராமரிப்பு பணிகளை செய்து வருகிறது. நிதியும் தரமாட்டார்கள், கடனும் வாங்கக்கூடாது என்றால் எப்படி நியாயம்? இந்த அவல நிலைக்கு காரணம் மத்திய பாஜக அரசுதான். ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமற்றது என்று கூறியுள்ளார்.